இவ்வளவு நாள் துலா ராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகள் துடித்து போனார்கள். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு இத்தனை நாள் அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருந்தார். அப்போது இவர்கள் தவறான நிறைய முதலீடுகள் செஞ்சு அந்த முதலீடுகள் திரும்ப வராமல், ஆனால் வேறு வழி இல்லாமல் பார்வைக்கு ஓரளவுக்கு பளிச்சுன்னு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நாங்களும் தொழில் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அதெல்லாம் இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கிறேன் அப்படின்னு வெளியில் காமிச்சிட்டு இருந்தால் நிறைய நமக்கு தொழில் வராமல் போயிடும், வாய்ப்புகள் வராமல் போய்விடும். கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நம்ம ரொம்ப அடி வாங்கியாச்சு, கடன் பிரச்சனையில் போய் சிக்கியாச்சு, நிறைய இடங்களில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, தொடர் வியாதிகள், தொடர் பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனைங்கிற மாதிரி துலா ராசிக்காரர்கள் ரொம்பவும் துடித்து போய்விட்டார்கள். இப்போ ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு ப்ளஸ். 6ஆம் இடம் அப்படிங்கிறதோடைய மெயின் காரகத்துவம் நோய், எதிரி, கடன். ஸோ நோயின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அந்த நோயிலிருந்து நாம் வெளிவரதுக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கடனின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு இடத்தை விற்றோ அல்லது ரொம்பவும் கம்மியான வட்டியில் அந்த கடனை பெற்று நிறைய தேவையில்லாத கடனை நாம் தீர்க்கக்கூடிய அமைப்போ. அப்போது அந்த வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுதே அந்த வெற்றிக்குள் சகலமும் அடங்கிவிடும். என்னென்ன வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாலும், இவர்களுக்கு உண்டான அந்த அப்ரிசியேஷனாக இருந்தாலும், இவர்களுக்கு வர வேண்டிய லாபமாக இருந்தாலும், வந்த லாபத்தை வைத்து நாம் கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், சுபம் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, மேலும் வெற்றிகள் பல பெறக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களை பொறுத்தவரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். துலா ராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய பேர் சார் எங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், ஏதாவது ஒன்று நல்லதாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோச்சாரத்தில் சனி என்ற கிரகம் வக்ரமடைய போகிறது. அப்போது திஸ் பிளானட் சாட்டர்ன் இஸ் now about to enter retrogression. இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார், கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது இந்த சனி வக்கரம் என்பது ஆரம்பிக்கிறது. பிறகு சூரியன் விருச்சிகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்கர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி இந்த சனி வக்கரம் தொடங்கி 27/11 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த வக்கரகதியில் சாட்டர்ன் இருக்கிறார். சனி கிரகம் வக்கரம் அப்படின்னா தனது இயல்புக்கு மாறிய நிலை. எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் ஸ்லோவாக, மிகவும் மெதுவாக பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனமாக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வேகம், அதிவேகம், மிக வேகமாக பயணிப்பது தான் இந்த சனி வக்கரம். எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை, எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதில்லை. யாராவது ஒருத்தங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட சரி, அதை போய் நோண்டி எடுத்து அவங்கள தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடுவதில்லை. அப்படிங்கிற ஒரு வேகத்தை இந்த சனியுடைய வக்ரம் என்பது பொதுவாகவே கொடுக்கும். இதையும் தவிர இந்த சனி பகவான் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தனது வக்கர பயணத்தை அமைத்துக் கொள்கிறார். அப்பொழுது அவர் எதிர்நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கர்மகாரகன் சனி. கர்மம் அப்படின்னா வேலை. அப்போ வேலை வேலை வேலைன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுவோமோ அதற்குண்டான பலன், அதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளையோ அல்லது ஃபேமிலி லைஃப்பையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ இழக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களுடன் நம்மால் டைம் செலவழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏற்படும். சார் எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே அப்படி தான் சார்,
இப்போ இந்த சனி வக்கரத்தினால இது இன்னும் ஜாஸ்தி தான் சார் ஆகப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஓயாமல் வேலை வேலை வேலை, இந்த கர்ம காரகன் அப்படிங்கிறது தான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம். அப்போ கர்மாவை தீர்க்கும் அளவுக்கு ஒரேடியாக உழைத்து கொட்டக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை. லேசா ஒரு அறிகுறி தெரிஞ்சா கூட உடனே போய் அதனை எட்டி பிடிப்பது, ஒரு பந்தயம் போட்டி அப்படின்னா முன்னாடி வந்து நிற்பது, இதெல்லாம் தான் இந்த சனி வக்கரத்துடைய பலன். சார் நீங்க சொல்றத பார்த்தா சனி பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்கரகதியில் இருப்பது தான் நல்லா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. இதுல தான் சார் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, இதுல தான் சார் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓப்பனா சொல்ல போனா இதுல தான் சார் சுயநலன் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. எல்லா துளாராசிகர்களுக்கும் நன்றாக தெரியும் என்னன்னா, இவர்களுடைய ராசியில் தான் இந்த சனி என்ற கிரகம் உச்சமடைகிறார். இந்த ராசியாதிபதி சுக்கிரனுக்கு சனி என்பவர் ஒரு நட்பு கிரகம். இந்த ராசிக்கு 4-5 வீடுகளுக்கு அதிபதியான சனி என்ற இந்த கிரகம் இவர்களுக்கு இப்பொழுது கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே 6ஆம் வீடுங்கிறது அசுப கிரகங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறது. இவ்வளவு நாள் துளாராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகள் துடித்து போனார்கள். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு இத்தனால் அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து அமர்ந்திருந்தார். அப்போ இவர்கள் தவறான நிறைய முதலீடுகள் செஞ்சு அந்த முதலீடுகள் திரும்ப வராமல், ஆனால் வேற வழி இல்லாமல் பார்வைக்கு ஓரளவுக்கு பளிச்சுன்னு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நாங்களும் தொழில் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அதெல்லாம் இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கிறேன் அப்படின்னு வெளியில் காமிச்சிட்டு இருந்தால் நிறைய நமக்கு தொழில் வராமல் போயிடும், வாய்ப்புகள் வராமல் போய்விடும். கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நம்ம ரொம்ப அடி வாங்கியாச்சு, கடன் பிரச்சனையில் போய் சிக்கியாச்சு, நிறைய இடங்களில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, தொடர் வியாதிகள், தொடர் பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனைங்கிற மாதிரி துளாராசிக்காரர்கள் ரொம்பவும் துடித்து போய்விட்டார்கள். இப்போ ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு ப்ளஸ். இதனால் இவங்களுக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் போய் உட்காந்து நிறைய வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்து தெரியாத விஷயங்களில் போய் பணத்தை போட்டு அதை திரும்ப வருமானம் தெரியாது, திரும்ப கிடைக்குமானும் தெரியாதுங்கிற அளவுக்கு டோட்டலாக லாக்காகி இருந்த அந்த துளாராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிறது மெயினாக நோய், எதிரி, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது வக்கரம் அடைவது மட்டுமல்லாமல் தனது சொந்த நட்சத்திரத்தில் முதலில் பயணிக்க இருப்பதனால் இவர்களுக்கு அந்த போட்டிகளில் வெற்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இனி நிறைய ஒர்க் எடுக்கக்கூடிய அமைப்பு, அந்த ஒர்க்கை எல்லாம் நல்ல ஒரு டேலண்டடான லேபர்ஸ் வைத்து, ஸ்கில்டு லேபர்ஸ் வைத்து அதனை எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய அமைப்பு. அவ்வாறு எக்ஸிக்யூட் பண்ணினா அதற்குண்டான ஒரு நல்ல பேர், அங்கீகாரம், ஆர்டர்ஸு, பேமெண்ட்டு, ரிவார்ட்ஸு, அப்ரிசியேஷன் இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதனால் நிறைய ஒர்க் எடுப்பார்கள், அபிவிருத்தி செய்வார்கள். அதன் மூலம் தங்களுடைய டேலண்ட், தங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் அனைத்தையும் இவர்கள் இனி உயர்த்தி கொள்வார்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, அதாவது உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திராதிபதி சாட்டர்ன் வந்து துலாத்துக்கு 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் வரக்கூடிய அந்த நல்ல ப்ராஃபிட்டை வைத்து அவர்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அபிவிருத்தி என்பதை இவர்கள் செய்ய முடியும். அதன் மூலம் ஒரு புது பொலிவு, ஒரு புது அட்ராக்ஷன், நிறைய பேரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு, அதை வைத்து வியாபாரத்தை மேலும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு ஏற்படும். பிறகு சனி பகவான் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ ஏற்கனவே புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ரொம்பவும் ஸ்பீடாக, ரொம்பவும் வேகமாக, ரொம்பவும் விவேகமாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே புத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வையும் இருக்கிறது. இந்த சாட்டர்ன் ரெட்ராகிரஷன், அதாவது சனி வக்கரம் என்பது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களுடைய கல்வியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டிய அந்த வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், அதன் மூலம் அபிவிருத்தி,
அங்கே போய் வியாபாரம் ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அங்கே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைகிறது. 6ஆம் இடம் அப்படிங்கிறதோடைய மெயின் காரகத்துவம் நோய், எதிரி, கடன். ஸோ நோயின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அந்த நோயிலிருந்து நாம் வெளிவரதுக்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கடனின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு இடத்தை விற்றோ அல்லது ரொம்பவும் கம்மியான வட்டியில் அந்த கடனை பெற்று நிறைய தேவையில்லாத கடனை நாம் தீர்க்கக்கூடிய அமைப்போ, வம்பு வழக்காக இருந்தால் அந்த வம்பு வழக்கு முடிவதன் மூலம் ஒரு லாபம் நமக்கு கிடைப்பதன் மூலம் கண்டிப்பாக நமக்கு அந்த இனி கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன்னு நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இங்கு சனி பகவான் இவர்களுடைய சொந்த வீடான ரிஷபத்தையே 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். இவர்களுக்கு இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது சில நேரங்களில் எதிர்பாராத திடீர் திருப்பத்தையும் திடீர் ராஜயோகத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதனால் எதிர்பாராத ஒரு ஜாக்பாட். பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தாங்க, டாக்குமெண்ட் கிடைக்காம எங்கேயோ போச்சு, ஆனால் இப்போ டாக்குமெண்ட் கிடச்சிருச்சு, அந்த இடத்த விற்று எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்துருச்சு, அதன் மூலம் நான் சிட்டியில் ஒரு இடம் வாங்கி போட்டேன் அப்படின்னு சொல்வது போல் ஒரு திடீர் ஜாக்பாட் என்பது கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகளில் ஆதாயம் என்பது இவர்கள் பெறக்கூடிய அமைப்பு. இதில் இவங்களுடைய மெயின் ஹைலைட் என்னன்னா, சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் அதாவது புரட்டாதியில் சஞ்சாரம் செய்து குருவின் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அதே காலகட்டத்தில் இந்த பக்கத்தில் குருவும் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார். சுகஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பது, வெற்றி ஸ்தானாதிபதியே வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பது. அப்போ அந்த வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுதே அந்த வெற்றிக்குள் சகலமும் அடங்கிவிடும். என்னென்ன வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாலும், இவர்களுக்கு உண்டான அந்த அப்ரிசியேஷனாக இருந்தாலும், இவர்களுக்கு வர வேண்டிய லாபமாக இருந்தாலும், வந்த லாபத்தை வைத்து நாம் கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், சுபம் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, மேலும் வெற்றிகள் பல பெறக்கூடிய அமைப்பு. துளாராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ், அதாவது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். நவம்பர் 27 வரை இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்.